தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கு ஒரு குவிண்டல் 2500 ரூபாய், கரும்புக்கு 4000 ரூபாயும், நெல்லுக்கு 2500 ரூபாயும் கொடுப்போம் என்று சொன்னார்கள். 31 மாசம் ஆச்சு, கை கட்டி விவசாய அமைச்சர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். எதுவும் வரலைங்க. ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் விவசாய நிலத்துக்கு வந்தா சிவப்பு கம்பளத்தை போட்டு நிலத்தின் மீது முதலமைச்சரை அழைத்து செல்வது, மத்திய அரசினுடைய திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவது. ஐயா, ஒரு தேவையில்லாத ஆணின்னு சொல்லுவோம் தெரியுமாங்க ஐயா? வீட்டுல தேவையில்லாத ஆணி. இந்த ஆணி எதுக்குன்னு சும்மா செவுத்துல யாரோ அடிச்சு வச்சிருக்கிறாங்க, இது தேவையில்லாத ஆணி, இதை பிடுங்கி எரிந்து விடலாம். அதுபோல தமிழகத்திற்கு ஒரு தேவையில்லாத ஆணினா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர். கட்ட பஞ்சாயத்து, ஆள் மிரட்டல், யாராவது அவங்க இருந்து அரசியல் பண்ணா கையை உடைச்சிருவேன், காலை உடைச்சிருவேன், இந்த மாதிரி தான் தமிழ்ல பேசுவார். இப்படிப்பட்ட ஒருவரை சரித்திர புகழ்மிக்க குறிஞ்சிப்பாடி தொகுதி. ஐயா, குறிஞ்சிப்பாடி மக்கள் இன்னைக்கு நேரத்துக்கு நீங்க தோன்றவங்க கிடையாது. உங்களுடைய சரித்திரம் 2500 ஆண்டுகள் குறிஞ்சிப்பாடியிலே மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அந்த பெருமையெல்லாம் அளிக்கும் வகையில, அந்த பெருமைக்கெல்லாம் எதிரான விஷயத்துல லஞ்ச லாவண்யம் ஊழலே முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார்கள். ஐயா, மாத்தணும் அவருடைய கனவு. தலைவா, ஒரு வாரத்தில் நிறைய பேசுற கேப்டனை பத்தி முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் முழு நேரமாக என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவருடைய பையன் கதிரவன் எப்படி கடலூர் எம்பியா மாத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணே, அந்த விநாயகா டிஃபன் சென்டர் ஐயா நிக்கிறாருங்க. ஐயா, என்ன டீ போட்டுருக்கீங்களாங்க ஐயா? ஐயா, டீயா போடுறீங்க? இட்லியாங்க ஐயா? ஐயா என்ன போடுறாரு? தோசை. அண்ணா, என்ன போடுறீங்க? தோசையா? தோசை ஊத்துறாரு ஐயா. ஏன்னா ஐயாவோட கடைக்கு போய் நம்ம எல்லாம் சாப்பிடணும், நிறைய கூட்டம் இருக்கு, பசிக்கும். ஐயா இப்ப தோசை ஊத்த ஆரம்பிச்சிட்டார், ரெடியா வச்சிருக்காரு தோசை நமக்கு. அண்ணே, எதற்காக நான் ஐயாவை உள்ள இருக்கிறேன்னா, அந்த தோசை ஊத்துற ஐயாவுக்கு ஒரு தகுதி இருக்குண்ணே, ஒரு தகுதி இருக்கு. அந்த மாவை பதமா ஆட்டி, எந்த அளவுக்கு தண்ணீரும் அரிசியும் சேர்ந்து உளுந்த பருப்பு போட்டு எந்த அளவுக்கு அந்த மாவை ஆட்டி அதை பதமா வச்சு, தோசை பதமா ஊத்தி, அந்த எண்ணெய் பதமா போட்டு அந்த தோசையை திருப்பி போட்டு நம்ம கொடுத்தா தானே சுவையான தோசை. அதுக்கு ஒரு தகுதி வேண்டும். ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் என்ன தகுதி இருக்கிறது? ஒரு கடையில போய் தோசை சாப்பிட்டா கூட மேலே கேலி பார்த்து தோசை சாப்பிடுறோம். அண்ணே, சட்னி நல்லா இருக்குமா? ஊர்லயே சொல்லுவாங்க, இந்த கடையில தோசை தானே நல்லா இருக்கும், அங்கதானே கெட்டி சட்னி கிடைக்கும். இந்த கட்சியில இந்த கடையில சாம்பார் அருமையா இருக்கும் அண்ணே, இந்த கடையில டீ அருமையா போடுவாங்கண்ணே. ஐயா, ஊர்ல ஒரு டீ குடிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கும் பொழுது ஓட்டு போடுறதுக்கு ஏங்க ஐயா யோசிக்க மாட்டீங்க? அப்படிங்கறத என்னுடைய அன்பான வேண்டு. ஒரு தோசை சாப்பிடுறதுக்கு, ஒரு இட்லி சாப்பிடுறதுக்கு, ஒரு டீ சாப்பிடுறதுக்கு விநாயகா டிஃபன் சென்டர் மாதிரி நல்ல கடைக்கு போய் தோசை சாப்பிடலாம். அண்ணன் பதமா பக்குவமா தோசை போடுவாரு, சட்னி நல்லா ஆட்டுவாருன்னு யோசிக்கிறோம். ஆனா உங்களை ஆளக்கூடியவர்களை மட்டும் ஏங்க ஐயா ஏதோ சும்மா ஓட்டு போட்டுறேன். ஐயா, இந்த முறை நாம் அதை மாத்த போறோம். நாம் அனைவரும் சேர்ந்து அதை மாற்ற போகின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்குது ஐயா, நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. இந்தியாவிலே இத்தனை காலமாக இதற்கு முன்பெல்லாம் எல்லாம் ஊழல். இவன் 10க்கு 4 மார்க் வாங்கினா, இவன் 10க்கு 5 மார்க் வாங்கியிருக்கான், இவனுக்கு ஒரு குத்து. இந்த வடிவேலு சொல்லுவார்ல, யாருக்கே ஓட்டு போட்டேன்னா, அண்ணன் தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, அதுக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி நம்ம கிட்ட வேற வாய்ப்பே இல்லை.